எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது, மாறாத ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் உங்களை பத்திரமாய் நடத்துவாராக. எங்களுக்காய் ஜெபிக்கிற, எங்களோட சார்ந்திருக்கிற, எங்களை இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அதனாலே ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனம். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்ன பிரதர் பேசுறீங்க, ஆபத்து வருதுன்னு சொல்லும்போது எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க முடியும், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது என்று சொல்லும்பொழுது எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். உனக்கு ஆபத்து வந்தாலும் நீ அமைதியாயிருப்பாய். உனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் நீ அமைதியாயிருப்பாய். என்ன துக்கம் வந்தாலும் நீ அமைதியாயிருப்பாய். சிலருக்கு பிரச்சனை வரும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை ஆண்டவரை பார்த்து பேசுவார்கள். காரணம் என்ன? ஆண்டவர் யார் என்று சரியா அறியாததினால். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அமைதியாக இருப்பது நமக்கு மிகவும் நல்லது. யோபுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், ஒரே நாளில் மொத்த ஆசீர்வாதங்களையும் இழந்தவன். ஆசீர்வாதம் மற்றும் போயிருந்தாலும் ஒரு வேளை பரவாயில்லை, தம் ஆசையாய் தூக்கி எடுத்த தன்னுடைய பிள்ளைகளும் மரித்து போனார்கள். இவ்வளவு சூழலிலும் கர்த்தர் யோபுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் தாசராகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி ஆண்டவர் யோபுவின் சிநேகிதரிடத்தில் கடிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானுடைய சோதனை காலத்தில், பிரச்சனையின் நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில் நாம் அமைதியாய் இருப்போமே ஆனால் கர்த்தர் அதை மகிமையாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும், நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. யாரால் இருக்க முடியும் அப்படி? வேத வசனம் சொல்ற அதே வசனத்தில் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ என்று சொல்லி. கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவனால் தான் அமைதியாக இருக்க முடியும். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவனால் தான் தைரியமாக இருக்க முடியும். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவனால் தான் எதையும் சமாளிப்பேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கைகளை சொல்ல முடியும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய விருப்பத்திற்கு நாம் செவி சாய்த்து நடப்போமே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நம்முடைய இருதயம் விரும்புவது போல போய் எல்லா இடத்திலும் தோல்வியை அனுபவிக்காமல் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. கர்த்தருடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் ஆண்டவரே. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். மகிமையானவைகள் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையுடைய பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். நாள் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Amen. God bless you.